நாங்கள் இன்று வரலாறு பாடத்தில் இரண்டாவது அலகு தரம் 11 வரலாறு பாடத்தில் இரண்டாவது அலகாகிய பிரித்தானிய இலங்கையின் அதிகாரத்தை நிலைநாட்ட என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பார்க்க முதல் இந்த பாடத்தில் நாங்கள் என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும், இந்த பாடத்துல நாங்க என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக நாங்க இந்த பாடத்தில் பிரித்தானியர் ஆசியாவுக்கு எவ்வாறு வருகிறார்கள் என்ற விடயத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க பிள்ளைகள், பிரித்தானியர் ஆசியாவுக்கு வந்தது மட்டுமின்றி அவருடைய ஆதிக்கம் இலங்கை மீது திரும்பப்படுகிறது. ஆகவே இலங்கை மீது திரும்பப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக இலங்கை மீது திரும்பின போது அங்கே இலங்கையில கண்டி ராசதானி என்ற சுயாதீன ஒரு அரசாக காணப்பட்ட ராசதானியின் மன்னர்களோடு அவர்கள் எந்த ரீதியில தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், கண்டி ராசதானி மன்னர்களோட எந்த வகையான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே கண்டி ராசதானி மன்னர்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட அவர்கள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தங்களுடைய ஆதிக்கத்தை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஆதிக்கத்தை கரையோர பிரதேசத்தில் எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்ற விடயத்தை பார்க்கலாம். அடுத்ததாக அவங்களில் ஐந்தாவதாக நாங்கள் கரையோரத்தில் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த பிரித்தானியர் அங்க சுயாதீன அரசாக விளங்கிய கண்டி ராசதானி மீது தங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். அங்கே கண்டி ராசதானி மீது திருப்புகிற போது அங்கே கண்டி மன்னர்களோட அவர்கள் மேற்கொண்ட போர்கள், அது மட்டுமன்றி இந்த விடைகள் அங்கே கண்டியை கைப்பற்றிய நடைமுறைகள் என்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஐந்தாவதாக பார்க்க வேண்டும். கண்டியை கைப்பற்றி ஆறாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும். கண்டியை கைப்பற்றி 1815ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்தாங்க. அது கண்டியில மகுள்மடுவ மண்டபத்தில் இடம்பெற்றபடியா மகுள்மடுவ ஒப்பந்தம் என்று சொல்றாங்க. இந்த மகுள்மடுவ ஒப்பந்தத்துக்கு பிறகு அவர்களுக்கு அவருடைய ஆட்சிக்கு எதிராக, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக கண்டி ராஜதானியில் இருந்த மக்கள், பிரதானிகள், பௌத்த குருமார்கள் அனைவரும் திரண்டெழுந்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. தங்களோட சுதந்திரத்தை வேண்டி அவர்கள் கண்டி உடன்படிக்கையை மீறியதன் விளைவாக போர்களில் ஈடுபடுறாங்க. அங்கே பிரதானமான 2 போர்கள் நடைபெற்றது. ஒன்று பார்த்து கொண்டு 1818ஆம் ஆண்டு இடம்பெற்ற போர், அது முதலாம் சுதந்திர போராட்டம் என்று சொல்வார்கள். இரண்டாவது பாருங்கள் 1848ஆம் ஆண்டு நடந்த 2ஆம் சுதந்திர போராட்டம் என்று சொல்வார்கள். சரிதானே? ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப பார்த்த விடயங்கள் நாங்க படிக்க வேண்டிய விடயம். ஓகேவா? முதலாவது நான் சொல்லி தந்த விடயம் நாங்க என்னன்னு படிக்க வேண்டும். இப்ப நாங்க பார்க்க போற விடயங்கள், முதலாவது விடயமாக இந்த பிரித்தானிய ஆசியாவுக்குள்ள எப்படி வராங்க. சரிதானே? பொதுவா பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கு. நீங்க புவியியல் பாடத்தை படிச்சிருப்பீங்க, தரம் 5 புலமை பரிசு பரீட்சை எழுதும் போது படிச்சிருப்பீங்க, 6-7 புவியியல் பாடத்தை படிச்சிருப்பீங்க. 7 கண்டங்கள் இருக்கு. அதுல அந்த கண்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி அப்படியே சொல்லுவாங்க. இந்த பகுதி அவ்வளவு சொல்லுவாங்க ஐரோப்பா கண்டம். இந்த பகுதி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஐரோப்பா கண்டம். இங்கால பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்கால பக்கம் அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இங்கால ஆசியா கண்டம் போன்ற கண்டங்கள் காணப்படுகிறது. ஆசியா கண்டங்கள் போன்ற கண்டங்கள் காணப்படுகிறது. இங்க நாங்க பிரதானமான 2 கண்டங்களை உள்ளாகத்தான் பிரித்தானுடைய அதிகாரத்தை பார்க்க போறோம். சரிதானே? அதுல ஒன்று ஐரோப்பா கண்டம், இன்னொன்று ஆசியா கண்டம். சரிதானே பிள்ளைகள்? இந்த ஐரோப்பா கண்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐரோப்பா கண்டத்துல வாழ்ந்தவர்களை சொல்லுவாங்க ஐரோப்பியர்கள். ஐரோப்பா கண்டத்துல வந்தவர் யாரு? ஐரோப்பியர்கள். சரிதானே? அந்த ஐரோப்பியர்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அங்க ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடாகிய போர்த்துக்கல், இந்த போர்த்துக்கல் நாட்டுல வாழ்ந்தவங்களை சொல்லுவாங்க என்ன சொல்லி? போர்த்துகேயர். போர்த்துக்கல் நாட்டுல வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க போர்த்துகேயர். சரிதானே? அதே போல பாத்தீங்கன்னா ஒல்லாந்து நாடு, இங்க இருக்கிற ஒல்லாந்து நாடு, இந்த ஒல்லாந்து நாட்டுல வாழ்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஒல்லாந்து நாட்டுல வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க ஒல்லாந்தர். சரியா? ரைட். அதே போல பார்த்துக்கொள்ள முடியல. அதே போல இங்க ஒல்லாந்துக்கு தனி ஒரு தீவாக இருக்கிற நாடுதான் இங்க பிரித்தானியா. இந்த பிரித்தானியா நாட்டுல வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா?
பிரித்தானியர் சொல்லுவாங்க பிள்ளைகள். பிரித்தானியர் இங்க பிரித்தானியர் சொல்லுவாங்க. இங்க பிரித்தானியர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா பிரித்தானியர் என்று சொல்றவங்க ஆங்கில மொழி பேசுறவடியா அவங்க சொல்லுவாங்க ஆங்கிலேயர் சொல்லுவாங்க. அங்க ஆங்கில மொழி பேசுறவங்க சொல்லுவாங்க பிள்ளைகள் ஆங்கிலேயர் சொல்லுவாங்க. சரிதானே? ஆங்கிலேயர் சொல்லுவாங்க. இந்த ஐரோப்பியர்களையும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர்கள் வந்து வர்த்தக நோக்கம் கருதியும் தங்களுடைய மதங்களை பரப்பும் நோக்கம் கருதியும் முதலாவது பாருங்க வர்த்தக நோக்கம் கருதியும் என்ன நோக்கம் கருதியும் வர்த்தக நோக்கம் கருதியும் மதப்பரப்புகைக்கும் ஆசியா நோக்கி பயணிக்கிறார்கள். அவ்வாறு இங்கே போர்த்துகேயரும் ஒல்லாந்தர்களும் தங்களுடைய மதப்பரப்புகையும் வர்த்தக நோக்கம் கருதியும் ஆசியா நோக்கி பயணிக்கிறார்கள். அவ்வாறு பயணித்ததை அறிந்த பிரித்தானியர்கள் போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் கிழக்காசியா பக்கம் வர்த்தகம் மதப்பரப்பை காரணமாக பயணித்ததை அறிந்த பிரித்தானியர்களும் ஆசியா நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். அங்கே பாத்தீங்கன்னா அந்த நாட்டரசியாகிய முதலாம் எலிசபெத் மகாராணியிட்ட ஒரு கடிதம் ஒன்றை பேசிக்கொள்ளும் அனுமதி கடிதத்தை நாங்கள் தென்கிழக்காசிய நாடுகளில் வர்த்தக நோக்கங்களை போக போறோம் சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை பேசிக்கொண்டு 2 கப்பல் குழுக்கள் 1600ஆம் ஆண்டுகள்ல வருகிறது. 2 கப்பல் குழுக்கள் 1600ஆம் ஆண்டுகள்ல ஆசியா நோக்கி வருகிறது. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதலாவது கப்பல் குழு இந்த சுமத்ரா தீவுகளுக்கும் முதலாவது கப்பல் குழு சென்றது. அங்க போய் அடுத்த கப்பல் குழு பார்த்துக்கொள்ளுங்க சொன்னால் இந்தியாவில் உள்ள அந்த காலத்துல முகலாய பேரரசு ஆட்சி அதிகாரத்தை மேற்கொண்டாங்க. முகலாய பேரரசு மன்னனாகிய ஜஹாங்கீரோட பேச்சுவார்த்தை வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 2வது அனுபவம். 1600ஆம் ஆண்டு வந்த குழுக்கள் ஒன்று சுமத்ரா தீவுக்கு போய் வர்த்தக நடவடிக்கைகளை பார்த்துக் கொள்வது. 2வது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அந்த காலத்தில் இருந்த முகலாய பேரரசு ஜஹாங்கீரோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டது. சரிதானே? அவ்வாறு தென்கிழக்காசிய நாடுகளில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது பிரித்தானியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இங்கே ஏற்கனவே தென்கிழக்காசிய நாடுகளில் ஏற்கனவே 2 பேர் நான் சொன்னேன் ஏற்கனவே அப்போ ஆசியாவுக்குள்ள வந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தர் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அங்க போர்த்துகல் நாட்டை சேர்ந்த போர்த்துகேயரோடும் ஒல்லாந்தர்களோடும் அங்கே வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்ட வண்ணம் பிரித்தானியர்கள் காணப்படுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் போர்த்துகேயருக்கு எதிராக ஒல்லாந்தரோடு இணைந்து போர்த்துகேயருக்கு எதிராக ஒல்லாந்தரோடு இணைந்து பிரித்தானியர்கள் செயற்பட்டார்கள். பாதுகாப்பு பிள்ளைகள் போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் ஆசியாவிலே வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் போர்த்துகேயருக்கு எதிராக பிரித்தானியர்கள் ஒல்லாந்தரோட இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வர்த்தக நடவடிக்கைகளில் போர்த்துகேயருக்கு எதிராக யார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? ஒல்லாந்தரும் பிரித்தானியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப சில வர்த்தக முக்கியத்துவமான சில வர்த்தக பொருட்கள் விளைகிற இடங்களில் பிரித்தானியருடைய ஆதிக்கம் பரவுவதை ஒல்லாந்தர்கள் விரும்பவில்லை. பாருங்கள், போர்த்துகேயருக்கு எதிராக செயற்படுறாங்க இணைந்து யாருடன்? ஒல்லாந்தர் பிரித்தானியர்கள் இணைந்து செயற்படுறாங்க. இருப்பினும் சிறிது காலம் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒல்லாந்தர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா பிரித்தானியர்கள் ஆதிக்கம் நம்மளை விட இன்னும் கூடுதலாக போய்விடுமோ என்ற எண்ணம் கருதி பல கூடுதலாக பிரித்தானியர்கள் பல கூடுதலாக அமையுமோ என்ற எண்ணம் கருதி இங்க பிரித்தானியர்கள் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு நடவடிக்கைகளை ஒல்லாந்தர்கள் மேற்கொள்வார். பார்த்தீங்கன்னா அதனாடி 1623ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஒல்லாந்தர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் ஒல்லாந்தர்கள் அம்போய்னா
அம்போயினா அம்போயினா ஒரு தீவு இருக்குது. இந்த அம்போயினா தீவுல இருந்த பிரித்தானியர்கள் அம்போயினா தீவில் இருந்த பிரித்தானியர்கள் ஒரு சாராரை அம்போயினா தீவில் இருந்த பிரித்தானியர்கள் ஒரு சாராரை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். யாரால்? ஒல்லாந்தர். அப்ப எதிர்த்து போரிடக்கூடிய ஒல்லாந்தரை எதிர்த்து போரிடக்கூடிய பலம் பிரித்தானியரிடம் காணப்படவில்லை. ஒல்லாந்தரை எதிர்த்து போரிடக்கூடிய பலம் பிரித்தானியரிடம் காணப்படவில்லை. ஐயோ, பிரித்தானியர்கள் ஒல்லாந்தர்களிடம் தோல்வியுற்று தாங்கள் எங்கே போவோம் என்ற நோக்கத்தோடு அவருடைய கவனம் அங்கிருந்து தெற்காசிய பகுதிகளில் இருந்து இங்கே இந்தியாவில் திரும்பிக் கொண்டது. இந்தியாவில் வந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அவர்களுடைய கவனம் திரும்புகையில மெதுவாக தங்களுடைய வர்த்தக கம்பெனிகளை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை, மும்பாய், கல்கத்தா போன்ற இடங்களில் தங்களோட வர்த்தக கம்பெனிகளை நிறுவிக் கொண்டு அவர்கள் சிறிதாக வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா பிரித்தானியர்கள் வர்த்தக கம்பெனியை நிறுவுவதை கண்ட பிரான்சியர்கள் இன்னும் ஒரு சாரார் பாருங்க, ஐரோப்பா நாட்டில் இருந்த பிரான்சியர்கள் இன்னும் ஒரு சாரார் பிரான்ஸ். இந்த பிரான்சியர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆசியா நோக்கி தங்களை கவனத்தை செலுத்துறாங்க. அவர்கள் வந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1664 பிரித்தானியர்கள் 1664 இங்க இந்தியாவுல பல இடங்கள்ல காரைக்கால் போன்ற இடங்கள்ல தங்களுடைய வர்த்தக ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். இப்ப பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் பிரான்சியர் இங்கால பிரித்தானியர் வர்த்தக கம்பெனிகள் பிரான்சியர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் காரைக்கால் போன்ற இடங்கள்ல வர்த்தக கம்பெனிகள் நிறுவி கொள்றாங்க. பிரித்தானியர் வந்து சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற இடங்கள்ல வர்த்தக கம்பெனி நிறுவி கொள்றாங்க. இப்ப பிரான்சியருக்கும் பிரித்தானியருக்கும் இடையிலே அரசியல் ஆதிக்கம், இந்தியாவை கைப்பற்ற வேண்டிய அரசியல் ஆதிக்க போட்டி நிலவுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில தான் பிரித்தானியர்களுடைய கவனம் இலங்கை மீது திரும்புகிறது. நாங்கள் அடுத்ததாக படிக்க போறோம். பிரித்தானிய கவனம் இலங்கை மீது எவ்வாறு திரும்புகிறது? கவனம் இலங்கை மீது திரும்புவதற்காக பிரதானமான 2 காரணிகள் துணை நிற்கிறது. முதலாவது காரணியை பார்த்தீங்கன்னா இலங்கையின் அமைப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது காரணி சொன்னாங்க இலங்கையின் அமைப்பு. இரண்டாவதா பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வர்த்தகம். இது இரண்டாவது காரணி. இது முதலாவது காரணியாக இலங்கையின் அமைவிட, இரண்டாவது காரணியாக வர்த்தக நடவடிக்கை. இந்த 2 பிரதான காரணிகள் தான் அவர்களை பிரித்தானியர்களை இலங்கை மீது திரும்ப கூடியமைக்கான காரணமாக இருக்கு. முதலாவது பார்க்கக்கூடிய இலங்கையின் அமைப்பு. இலங்கையின் அமைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கையை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவுக்கு அருகில் இருக்குது. இலங்கை ஒரு இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு நாடானபடியாலும் இலங்கை ஒரு இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு நாடானபடியாலும் அது மட்டுமின்றி பிள்ளைகள் வங்களா விரிகுடாவை நோக்கி இலங்கையுடைய திருவண்ணாமலை துறைமுகம் அமைந்திருக்கிறபடியாலும் இங்க இலங்கை அவர்கள் தங்களுக்கு ஒரு சாதகமான அமைவிடமாக மாற்றிக் கொண்டார். பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை துறைமுகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை துறைமுகத்தை பாத்தீங்கன்னா உள்ளே அவ்வாறு வந்த மாதிரியான பல்வேறுபட்ட உள்நோக்கியவாறு காணப்படுது. அவர்களுக்கு பல்வேறுபட்ட அனர்த்தங்களின் போது, கடற்பயணங்களின் போது, பல்வேறுபட்ட கடல் வர்த்தக நடவடிக்கைகளின் போது, பல்வேறுபட்ட அனர்த்தங்களின் போது கப்பல்களை சூறாவளி போன்ற அனர்த்தங்கள் ஏற்படலாம். அதனால பாதுகாப்பான முறையில் கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடியவாறு இங்கே திருவண்ணாமலை துறைமுகம் காணப்படும். அது மட்டும் இல்ல பிள்ளைகள் பிரான்சியரோட இந்தியா பங்களாதேஷ் விரிகுடா போன்ற இடங்கள்ல ஏற்படுற சண்டையினால அவங்களோட பழுதடைந்த கப்பல்களை கொண்டு இங்க நிறுத்தி வைக்கலாம் போன்ற சாதகமான சூழல்கள் இலங்கையில காணப்பட்ட சாதகமான சூழல்கள் அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் இலங்கையில அவருடைய கவனம், இலங்கையில அமைவிடத்துல அவருடைய கவனம் சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்ல பிள்ளைகள் பிரான்சியர் இலங்கை வந்து பிரான்சியர் வசமாகும் சொன்னால் பிரான்சியர் கைவிட்டன்னு சொன்னால் ஆனா பிரித்தானியருக்கு ஆபத்து.
அதையும் அறிந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இலங்கையின் அமைவிடம் அவர்களுக்கு முக்கியமான இடமாக வருகிறது. இலங்கை வருவதற்கான காரணம் இலங்கையின் அமைவிடம். அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய வர்த்தகம். இலங்கையை பொதுவாக பார்த்தீங்கன்னா கருவா, இலங்கை காடுகளில் பொதுவாக இயற்கையாக விளைந்த கருவாக்கள் கூடுதலாக காணப்பட்டது. கருவா போன்ற இடங்களுக்கு இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக காணப்பட்டது. அந்த கருவாவில ஒல்லாந்தர்கள் கூடிய அளவு லாபம் இருக்கிறார்கள் இலங்கையில் என்று அறிந்தது பிரித்தானியர்களும் தாங்களும் ஒல்லாந்தர்களில் கூட கருவா வர்த்தகத்தில் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே இலங்கையில வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முகமாக அவருடைய கவனம் இலங்கையில் திரும்பப்படுகிறது. கருவா வர்த்தகம் இல்ல, கருவா வர்த்தகம் மட்டும் இல்ல, வர்த்தக நடவடிக்கையிலே கருவா வர்த்தகம் மட்டுமன்றி இலங்கையிலே காணப்பட்ட பல்வேறுபட்ட வாசனை திரவியங்களாக மிளகு, ரத்தினக்கல், கராம்பு, மிளகு, முத்து, யானை தந்தம் இப்படியான வர்த்தக பொருட்களுக்கு இலங்கை முக்கியத்துவம். கருவா வர்த்தகம் என்று மிளகு, ரத்தினக்கல், கராம்பு, மிளகு, முத்து, யானை தந்தம் போன்ற வர்த்தக பொருட்களுக்கும் இலங்கை முக்கியத்துவமான நாடானபடியால் இந்த வர்த்தகத்தில் தாங்கள் ஒரு லாபத்தை ஈட்டும் முகமாக இலங்கை மீது அவருடைய கவனம் திரும்பப்படுகிறது. ஓகேவா பிள்ளைகள்? அப்ப நான் இரண்டாவது பார்த்துக்கொள்ள முதலாவதாக நான் உங்களுக்கு பிரித்தானியர் ஆசியாவுக்கு வாராங்கன்னு சொல்லித்தந்தேன். இரண்டாவதாக பிரித்தானியர் இலங்கை வாராங்க. அவர் இலங்கை வாரத்துக்கு அவருடைய இலங்கை மீது அவருடைய கவனம் திரும்பப்படுற முறைதான் நாங்கள் பார்த்தோம். பிரித்தானியர் கவனம் இலங்கை மீது 2 விதமாக திரும்பப்படுது. ஒன்று வந்து இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், அவங்க இங்க இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்கான காரணிகள் ஒன்று இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வர்த்தக பொருட்களில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம். இவ்வாறான காரணங்கள் மூலமாக இலங்கை மீது பிரித்தானியருடைய கவனம் திரும்பப்படுகிறது. நாங்கள் இரண்டாவது மூன்றாவது விடயமாக படிக்கிறீர்கள். பிரித்தானியர் இலங்கை மீது வந்துட்டாங்க, இலங்கையில அவருடைய கவனம் திரும்பப்படுகிறது. அவ்வாறு திரும்பப்படும் போது இலங்கையில இருந்த மன்னர்களோட அவர்கள் தொடர்புகளை மேற்கொள்கிறார்கள். அது வர்த்தக ரீதியான தொடர்புகளாக இருக்கலாம், ஏன் இலங்கையில் இருந்து ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற தொடர்புகளாக இருக்கலாம். அவங்க வந்து பிரித்தானியர்கள் இலங்கையிலே காணப்பட்ட கண்டி ராசதானி, பிரித்தானியர்கள் இலங்கை வரும்போது பிள்ளைகள் கண்டி ஒரு சுயாதீன அரசாக காணப்பட்டது, கண்டி ஒரு தனி அரசாக காணப்பட்டது. அங்கே மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கரையோர பகுதிகளில் தான் அவருடைய ஆதிக்கத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள். அவ்வாறு பாரதத்துக்கு முதல் பிரித்தானிய கண்டி மன்னர்களை சந்திப்பதற்கு முதல் இவ்வாறு ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. ஆகவே இவங்க எந்தெந்த தூது பயணங்களின் மூலமாக கண்டி மன்னர்களை பிரித்தானிய தூதுவர்கள் சந்திக்கிறாங்க என்று சொல்ற விஷயம் தான் நாங்க மூன்றாவதாக படிக்க போற விஷயம். சிறந்த விடைகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 3 தூது பயணங்கள் பிரித்தானியர்களது ஆட்சி காலத்துல தூது பயணங்கள் 3 தூது பயணங்கள் இடம்பெறும். இடம்பெறும். அந்த தூது பயணங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் கண்டி மன்னர்கள், அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன இலங்கையில் சுயாதீன அரசாக காணப்பட்ட கண்டி ராஜ்யத்தோட பிரித்தானிய தூதுவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டும் மூலமாக பல்வேறுபட்ட தூது தொடர்புகளை மேற்கொள்கிறார்கள். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் என்ற கண்டி மன்னனோட ஜோன் பைபஸ் 1762 ஆண்டு ஒரு தூது பயணத்தை மேற்கொள்கிறார். சரியா பிள்ளைகள்? 1762 ஆண்டு ஜோன் பைபஸ் என்ற பிரித்தானிய தூதுவரால் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனோட தூது பயணத்தை மேற்கொள்கிறார். அடுத்தது பார்க்க முடியலாங்க கியூ பாயிண்ட் என்றவர் வந்து ராஜாதி ராஜசிங்கன் என்ற மன்னன் வந்து கியூ பாயிண்ட் என்ற பிரித்தானிய தூதுவன் 1782 ஆண்டு முதலாவது தூது பயணம் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் வந்து ஜோன் பைபஸ் 1762 ஆண்டு
இரண்டாவது தூது பயணம் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜசிங்கன் என்ற மன்னனை வந்து கியூப் போயிட்டு வந்து 1782ஆம் ஆண்டு சந்திக்கிறார். சரி, இந்த ரெண்டு தூது பயணத்திலேயும் நோக்கமாக காணப்பட்டது. இந்த ரெண்டு தூது பயணத்தின் நோக்கத்தை பார்க்கிறீங்க, இது வந்து வர்த்தகம் சம்பந்தமாக, வர்த்தக நடவடிக்கை சம்பந்தமாக தான் காணப்பட்டது. அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்க, இன்னும் ஒரு, இது முதலாவது, இது இரண்டாவது தூது பயணம். மூன்றாவது தூது பயணத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த தூது பயணம் கியூப் போய் ராபர்ட் ஆண்ட்ரூஸ், சரியா, ராஜசிங்கனுடைய ஆட்சி கால பகுதியில் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் என்று சொல்லப்பட்ட பிரித்தானிய தூதுவர் 1795ஆம் ஆண்டு திருகோணமலை கோட்டையை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றிக் கொண்டு, திருகோணமலை கோட்டையை கைப்பற்றிக் கொண்டு ராபர்ட் ஆண்ட்ரூஸ் கன்னிமண்ணை சந்திக்க செல்கிறார். அங்கே கன்னிமண்ணை சந்திக்க போகின்ற வேளையில் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒல்லாந்தரோட தாங்கள் ஆங்கிலேயர்கள் சண்டை பிடிக்கும் போது எங்களுக்கு ஒரு படை உதவி தர வேண்டும் என்று சொல்லி இணக்கம், ஒல்லாந்தரோட கன்னிமண்ணை இணங்க செய்வதை நோக்கமாக கொண்டுதான் அங்கே ஒரு தூது பயணத்தை ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மேற்கொள்கிறார். இருப்பினும் ஒல்லாந்தரோட இடம்பெற்ற போர்களில் கண்டிராட்சிய மன்னனின் உதவி பிரித்தானியர்களுக்கு தேவைப்படாதபடியால் அங்கே அந்த ஆங்கிலேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடைப்பட்ட யுத்தம் காரணமாக கண்டிராசிதானி மன்னர்களை இணங்கச் செய்வதற்கான நோக்கம் நிறைவேறி இருக்கவில்லை. இவ்வாறான தூது பயணங்கள் தான் பிரித்தானியர்களுக்கும் கண்டி மன்னர்களுக்கும் இடம்பெற்ற தூது பயணங்களாக அமைகிறது. அடுத்தது பார்க்க முடியலாங்க கியூப் பாயிண்ட் என்றவர் வந்து ராஜாதி ராஜசிங்கன் என்ற மன்னன் வந்து கியூப் பாயிண்ட் என்ற பிரித்தானிய தூதுவர் 1782ஆம் ஆண்டு சந்தித்தார். முதலாவது தூது பயணம் கீர்த்திசிறி ராஜசிங்கன் ஜோன் பைபர்ஸ் 1862ஆம் ஆண்டு சந்தித்தார். இரண்டாவது தூது பயணம் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜசிங்கன் என்ற மன்னன் வந்து கியூப் பாயிண்ட் வந்து 1882ஆம் ஆண்டு சந்திக்கிறார். சரி, இந்த ரெண்டு தூது பயணத்திலேயும் நோக்கமாக காணப்பட்டது. இந்த ரெண்டு தூது பயணத்தின் நோக்கத்தை பார்க்கிறீங்க, இது வந்து வர்த்தகம் சம்பந்தமாக, வர்த்தக நடவடிக்கை சம்பந்தமாக தான் காணப்பட்டது. அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்க, இன்னும் ஒரு, இது முதலாவது, இது இரண்டாவது தூது பயணம். மூன்றாவது தூது பயணத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த தூது பயணம் கியூப் பாயிண்ட் ராபர்ட் ஆண்ட்ரூஸ், சரியா, ராஜசிங்கனுடைய ஆட்சி கால பகுதியில் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் என்று சொல்லப்பட்ட பிரித்தானிய தூதுவர் 1795ஆம் ஆண்டு திருகோணமலை கோட்டையை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றிக் கொண்டு, திருகோணமலை கோட்டையை கைப்பற்றிக் கொண்டு ராபர்ட் ஆண்ட்ரூஸ் கன்னிமண்ணை சந்திக்க செல்கிறார். அங்கே கன்னிமண்ணை சந்திக்க போகின்ற வேளையில் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒல்லாந்தரோட தாங்கள் ஆங்கிலேயர்கள் சண்டை பிடிக்கும் போது எங்களுக்கு ஒரு படை உதவி தர வேண்டும் என்று சொல்லி இணக்கம், ஒல்லாந்தரோட கன்னிமண்ணை இணங்க செய்வதை நோக்கமாக கொண்டுதான் அங்கே ஒரு தூது பயணத்தை ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மேற்கொள்கிறார். இருப்பினும் ஒல்லாந்தரோட இடம்பெற்ற போர்களில் கண்டிராட்சிய மன்னனின் உதவி பிரித்தானியர்களுக்கு தேவைப்படாதபடியால் அங்கே அந்த ஆங்கிலேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடைப்பட்ட யுத்தம் காரணமாக கண்டிராசிதானி மன்னர்களை இணங்கச் செய்வதற்கான நோக்கம் நிறைவேறி இருக்கவில்லை. இவ்வாறான தூது பயணங்கள் தான் பிள்ளைகள் பிரித்தானியர்களுக்கும் கண்டி மன்னர்களுக்கும் இடம்பெற்ற தூது பயணங்களாக அமைகிறது. அடுத்ததாக பிள்ளைங்க இங்க பார்க்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டிய முறைகள் பற்றி பார்க்க போறோம். அந்த முறைகள்ல ஒன்றுதான் பிள்ளைகள், அவர்கள்
கரையோரத்தை கைப்பற்றி அந்த முறைகள்ல ஒன்றுதான் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பிரித்தானிய என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கரையோரத்தை கைப்பற்றுதல் கரையோரத்தை கைப்பற்றி. அடுத்த முறை பார்க்க போறோம் நாங்க என்ன சொன்ன பிள்ளைகள் கண்டி ராசதானியை கைப்பற்றி கண்டி கைப்பற்றி. பிள்ளைகள் கரையோரம் பிரித்தானியர்களால எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது கரையோரம் பிரித்தானியர்களால எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது என்று நாங்க பார்க்க வந்து அதுல பிள்ளைகள் சில விடயங்களை நாங்க பார்க்க போறோம். சரிதானே? அப்படி பார்க்கும்போது பிள்ளைகள் பார்த்துக்கணும்னு சொன்னா கரையோரம் எப்படி பிரித்தானியர்களுடைய கைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்க 1789ஆம் ஆண்டு பிரான்சிய புரட்சி நடந்தது. பிரான்சிய புரட்சியால் 1789ஆம் ஆண்டு நடந்த பிரான்சிய புரட்சியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரான்சில தோன்றின புதிய அரசாங்கம் பிரான்சில் இருந்த புதிய அரசாங்கம் ஒல்லாந்து மீது ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளுது. இந்த ஒல்லாந்து மீது ஆக்கிரமிப்பு மேற்கொண்டதால அங்க இருந்த ஒல்லாந்து மன்னனாகிய 5ஆம் வில்லியம் அல்லது பிள்ளைகள் இவர் வந்து ஈஸ்டர் கோல்டர்னு சொல்லுவாங்க. அல்லது சொல்லுவாங்க இவரை வந்து என்ன சொன்ன பிள்ளைகள் ஆரஞ்சு வில்லியம் சொல்லுவாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்ன பிள்ளைகள் இங்கிலாந்துக்கு தப்பி ஓடுறாரு. அந்த இங்கிலாந்துக்கு தப்பி ஓடின பிறகு இங்க தப்பி ஓடி கியூ மாளிகையில தங்கி இருக்கிறாரு. இவ்வாறு தங்கியிருந்ததை அறிந்த பிரித்தானியர்கள் இலங்கையில கரையோர பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கரையோர பிரதேசத்தை கைப்பற்றும் போது இருந்த பிரித்தானியர்கள் இங்கே கியூ மாளிகையில் இருந்த 5ஆம் வில்லியத்தின் மீது ஒரு நம்பிக்கையான ஒரு கடிதம் ஒன்றை பெறுமாறு அங்கே எச்சரிக்கப்படுகிறார்கள். பார்க்க பிள்ளைகள் இங்க பிரான்ஸ் வந்து ஒல்லாந்தை ஆக்கிரமித்தபடியா ஒல்லாந்து எந்தெந்த பிரதேசத்துல தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துதோ அந்த பிரதேசத்திலையும் இந்த பிரான்ஸ் வந்து தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தும் என்ற எண்ணம் ஒல்லாந்து மன்னனுக்கு இருந்தது. அதனாடி இதை சாதகமாக பயன்படுத்திய பிரித்தானியர்கள் என்ன செய்யறாங்க இங்க கியூ மாளிகையில தங்கியிருந்த 5ஆம் வில்லியம் ஒரு கடிதம் ஒன்றை கொள்கிறார்கள். அந்த கடிதத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டது சொன்னார்கள் பிரித்தானியர் ஒல்லாந்திடமிருக்கு கரையோர பிரதேசங்கள் சிலவற்றை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கும்படி அந்த கடிதத்தில் சொல்லப்படுகிறது. அது வந்து கியூ மாளிகையில வைத்து எழுதப்பட்டது. இங்கிலாந்தில் உள்ள கியூ மாளிகையில் வைத்து எழுதப்பட்டவரையா அதனை கியூ கடிதம் என்று சொல்வார்கள். இங்கிலாந்து கியூ மாளிகையில் எழுதப்பட்டவரையா கியூ கடிதம் என்று சொல்வார்கள். அவ்வாறு கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிரித்தானியர்கள் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு இந்த யார்கள் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இலங்கையில ஒல்லாந்து ஆளுநராக இருந்த பன்னெங்கள் பெக்கிடம் அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள். பன்னெங்கள் பெக் உடனடியாக அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் விளைவாக வந்து 1795ஆம் ஆண்டு பிரித்தானியர்களால பாத்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை இலங்கையில் உள்ள திருகோணமலை துறைமுகம் திருகோணமலையில் உள்ள பெட்ரிக் கோட்டை கைப்பற்றப்படுகிறது. 1795ஆம் ஆண்டு பிரித்தானியரால பெட்ரிக் கோட்டை கைப்பற்றப்படுகிறது. இவ்வாறு பெட்ரிக் கோட்டை கைப்பற்றியதை பெட்ரிக் கோட்டை கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து பிரித்தானியர்களால இலங்கை ஒல்லாந்திடம் இருந்த பல்வேறுபட்ட கோட்டைகள் கைப்பற்றப்படுகிறது. அந்த கோட்டைகளை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, பருத்தித்துறை போன்ற கோட்டைகள் கைப்பற்றப்படுகிறது. சிறிது காலத்தின் பின்னர் முக்கியமான கோட்டைகளாக இருந்த கொழும்பு, காலி போன்ற கோட்டைகள் பிரித்தானியர்களால் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து சிறிதாக ஒல்லாந்திடமிருந்த அதிகாரம் பிரித்தானியர் வசமாகிறது. ஒரு பொது உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை கரையோர பிரதேசத்தில் ஆட்சி செய்திருந்த ஒல்லாந்தர்களை இணங்கச் செய்யும் முகமாக 1795ஆம் ஆண்டு பெட்ரிக் கோட்டை கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து
பல்வேறுபட்ட கோட்டைகள் 1796ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது. இதிலிருந்தே பிரித்தானியர்கள் இலங்கை கரையோர பிரதேசத்தை 1796ஆம் ஆண்டு கைப்பற்றிக் கொண்டார்கள். 1796ஆம் ஆண்டு கைப்பற்றிக் கொண்டார்கள். அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தபடி இந்த பாத்தீங்கன்னா கரையோர பிரித்தானியர்கள் இலங்கை பிரித்தானியர்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிய முறையில கரையோரத்தில் எவ்வாறு அதிகாரத்தை நிலைநாட்டினாங்க என்று சொல்லிட்டா நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப இன்னும் ஒரு விதத்துல பாருங்க, கண்டியில் அவர்கள் எவ்வாறு அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள். சரிதானே? அதுக்கு முதல் பிள்ளை கண்டி ராஜ்யத்தில் அவங்க அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு முதல் இப்ப 1996ஆம் ஆண்டு அதை நாங்க பாக்குறதுக்கு முதல் 1996ஆம் ஆண்டு கரையோரத்தை கைப்பற்றிட்டாங்க. 1996ஆம் ஆண்டு கரையோரத்தை கைப்பற்றிய தொடக்கம் பிரித்தானியர்கள் கரையோர பகுதிகளில் அவர்களுடைய ஆட்சி முறை, கரையோரத்தை கைப்பற்றின கரையோர பகுதியில் அவருடைய ஆட்சி முறைகள் எவ்வாறு இருந்தது அதை படிச்சுட்டு நாங்க இந்த நிலைநாட்டின விதத்துல கண்டிக்கு போவோம். திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. இலங்கை பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டின முறையில பிள்ளைகள் ஒன்று கரையோரத்தில் தங்களது அதிகாரத்தை எவ்வாறு நிலைநாட்டினார்கள் என்று சொல்லியும் கண்டி பகுதியில் எவ்வாறு தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டினார் படிக்கையில் அவங்க அதிகாரம் நிலைநாட்டப்பட்ட விதங்கள் முழுசாக படிக்கிறோம். இதுதானே இப்ப நாங்க சொல்லி தந்த விட கரையோரத்துல அவங்களோட அதிகார நிலைநாட்டிய விதம் இப்ப கரையோரம் கைப்பற்றப்பட்டது என்றதை மட்டும் சொல்லி தந்துட்டேன். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் கரையோரம் கைப்பற்றப்பட்டதன் பிறகு அவர்களுடைய ஆட்சி முறைகள், கரையோரத்தில் அவர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி நாங்க பார்க்க போறோம். சரிதானே? பிரித்தானியருடைய ஆட்சி முறையை பொறுத்தவரைக்கு 1796 தொடக்கம் 1798 வரையிலான காலப்பகுதியில இந்த கரையோர பகுதிகளில் பிரித்தானியர்கள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி முறையை மேற்கொள்றாங்க. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி அல்லது கம்பெனி ஆட்சின்னு சொல்லுவாங்க. கரையோரம் 1796ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கரையோர பகுதிகளில் பல்வேறு வர்த்தக கம்பெனிகளை நிறுவிக்கொண்டு அவருடைய ஆட்சி முறை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சியாக அங்கே காணப்படும். இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி என்றால் என்ன ரெண்டு பார்க்க நாங்க முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலப்பகுதி 1796 தொடக்கம் 1898 அந்த காலப்பகுதிக்குள்ள பிரித்தானியர்களது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி நடைபெற்ற விதத்தை பார்க்கிறீர்கள். பொதுவாக இதுக்கு முதல் ஆட்சி செய்த இலங்கை கரையோர பிரதேசத்தை ஆட்சி செய்த போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்களுக்கும் அவங்கள புதிய நிர்வாக முறை பற்றி இவங்களுக்கு தெரியல, யாருக்கு பிரித்தானியர்களுக்கு தெரியல. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிலே அவர்களுடைய ஆட்சியில காணப்பட்ட அந்த பதவிகளை, அந்த இந்தியாவிலிருந்து வந்த வரி அறவுட்டாளர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய ஆட்சி முறைகளை செய்தார்கள். இதுதான் இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆட்சி முறை எவ்வாறு வரும் என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக பெரிய அவங்க ஆட்சி செய்கிற ஒரு இடமாக, அந்த வரி அறவீடுகிற ஒரு ஆட்சி நடத்துகிற ஒரு இடமாக காணப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இங்க கச்சேரி என்ற ஒரு விடயத்தில் இருந்து கொண்டு பதிவிட பிரதிநிதிகளால் நியமிக்கப்பட்டார். கிழக்கிந்திய கம்பெனி பதிவிட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். அவரை சொல்லுவாங்க கெசிட்டர் என்று சொல்லுவாங்க. இந்த பதிவிட பிரதிநிதிக்கு அடுத்ததாக பிள்ளைகள் அவருக்கு உதவுவர்களாக உதவி பரிசோதனை நியமிக்கப்பட்டாங்க. அவர்களை சொல்லுவாங்க என்று சொன்னால் கலெக்டர்கள், உதவி பரிசோதகர்கள். இந்த கலெக்டருக்கு கீழ்பட்ட ஆட்கள் நியமிக்கப்பட்டாங்க. அவங்களை தான் சொல்லுவாங்க பிள்ளைகள் சொன்னால் ஆகுமித்தார்கள். இவ்வாறாக இவர்கள் இந்த கச்சேரி என்ற ஒரு அமைப்பினை வைத்துக் கொண்டு வரி அறவீட்டு முறைகளை மேற்கொண்டார்கள். சிறுதானி பிள்ளைகள் இவ்வாறாக கச்சேரி என்ற அமைப்பினை வைத்துக் கொண்டு வரி அறவீட்டு முறைகளை மேற்கொண்டார்கள். இவர் பதிவிட பிரதிநிதியாக ஜெசிட்டர் என்பவர் நியமிக்கப்பட்டார். அதே போல கலெக்டர் என்று சொல்லப்போற அவருக்கு உதவி பரிசோதகராக நியமிக்கப்பட்டாங்க. அவிழ்த்தார்கள் வரி அறவிட நியமிக்கப்பட்டாங்க. அவிழ்த்தார்களுக்கு கீழ்பட்ட சில உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள், உத்தியோகத்தர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வாறான அமைப்பில் அவர்கள் இலங்கை கரையோர பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட தாங்கள் இலங்கை கரையோர பிரதேசத்தை கைப்பற்றும் போது ஏற்பட்ட செலவை ஈடு செய்யும் முகமாக பல்வேறுபட்ட வரி அறவீட்டு கொள்கைகளை மேற்கொண்டார்கள். சரியான பிள்ளைகள், இந்த வரி அறவீட்டு கொள்கையை பார்க்கும்போது இவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற மொழி, கலாச்சாரம், சாதி முறைகள் இதொன்றையும் பார்க்கல. எல்லாருக்கும் வரிதான்.
என்ற மாதிரி கடுமையான வரிகள், அதாவது உங்களோட செலவு கரையோரத்தை இலங்கையில கைப்பற்றும் போது நிறைய செலவு வந்தது தானே, அந்த செலவை ஈடு செய்யும் முகமாகத்தான் இவர்களால் இங்கே வரி அறவிடப்படுகிறது. இதுதான் விலைகள். அவ்வாறு அறவிடப்பட்ட வரியை பார்த்துக் கொள்ளுங்க. தென்னை வரி, கல்வரி, மீன் வரி, உப்பு வரி போன்ற வரிகள் அங்கே அறவிடப்பட்டது. உதாரணமா பாருங்க, தென்னை வரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 தென்னை மரங்கள், ஒரு காணியில 10 தென்னை மரங்களுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருந்தால், 10 தென்னை மேற்பட்ட இருந்தால் 1 வெள்ளி காசு வீதம் வழங்கப்படும். இவ்வாறான வரிகள் அங்கே அறவிடப்படுகிறது. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி, இவ்வாறான வரிகள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சியால் நிறுவப்படும். அப்ப இந்த வரிகளில் அல்லலுற்ற மக்கள், இந்த வரிகளில் அல்லலுற்ற மக்கள் இவ்வாறு வரிகளினூடாக எங்களுடைய அன்றாட நாளாந்த பிரச்சனைகள் எல்லாம், நாளாந்த சமூக விடயங்கள் எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அதனால் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த வரியால மக்கள் பிரித்தானிக்கு எதிராக கரையோர பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பிரித்தானிக்கு எதிராக 1897ஆம் ஆண்டு கிளர்ச்சி மேற்கொள்கிறார்கள். அந்த கிளர்ச்சியை சொல்லுவாங்க கரையோர கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிறேன், கரையோர கிளர்ச்சி. இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த கிளர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன, இந்த கிளர்ச்சியில இந்த கிளர்ச்சியை மேற்கொண்டதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பிரித்தானியர்களுடைய தலைமை, பிரித்தானியாவில் இருந்து ஒரு பிரதிநிதியோரால் அனுப்பப்படுகிறார். அவர் பிரிகேடியர் மியூரன் என்று சொல்லுவாங்க. அந்த மியூரன் ஆணைக்குழு அவரால் அனுப்பப்பட்ட அந்த குழுவை சொல்லுவாங்க மியூரன் ஆணைக்குழு சொல்லி. அந்த மியூரன் ஆணைக்குழு இந்த கிளர்ச்சிக்கான காரணத்தை ஆராய்கிறது. மியூரன் ஆணைக்குழு கிளர்ச்சிக்கான காரணத்தை ஆராய்கிறது. சரிதானே? இந்த கிளர்ச்சிக்கான காரணத்தை ஆராய்ந்து அவர்களுடைய புதியதொரு நிர்வாக கட்டமைப்புகளை கொண்டு வராங்க. பாருங்க, முதலாவது அவங்க சொல்றாங்க சென்னை உத்தியோகங்களை நீக்கிவிட்டு, இந்தியாவில் சென்னை உத்தியோகத்தை நீக்கிவிட்டு சுதேச உத்தியோகர்கள் சொன்னா என்ன, இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த பதவிகளை வழியறவிடப்படும் பதவிகளை கொடுக்கும். முதலாவது. இரண்டாவது பாத்தீங்கன்னா தென்னை வரி உட்பட்ட நிறைய வரிகளை இல்லாம செய்யறாங்க. திரும்பியும் அந்த ஒல்லாந்தர் நீதிமன்ற முறையை அறிமுகம் செய்யறாங்க. இவ்வாறான பிரிகேடியர் மியூரன் தலைமையில் வந்த குழு, மியூரன் ஆணைக்குழு ஆலோசனைகளை முன்வைக்கிறது. சரிதானே? அப்ப சிறிது காலத்துல பிரித்தானியர் ஆட்சியில பிரித்தானியர் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியில் இருந்து பிரித்தானியருடைய ஆட்சி அந்த நிர்வாகத்துக்குள்ள மெதுவாக வருகிறது. இலங்கை நிர்வாகத்துக்குள்ள பிரித்தானியர்கள் நிர்வாகம் வருகிறது. சரிதானே? அதற்காக வேண்டி பார்த்துக்கொள்ள சொன்னால் இலங்கையில முதலாவது பிரித்தானிய ஆளுநராக ஃப்ரெட்ரிக் நோர்த் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். இவ்வாறு 1797ஆம் ஆண்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி முடிந்து 97ஆம் ஆண்டு முடிந்து அங்கே 98 தொடக்கம் 1802 வரையான காலப்பகுதியில இரட்டை ஆட்சி நடக்குது. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி முடிஞ்சு 2வது ஆட்சி முறையாக இரட்டை ஆட்சி நடக்குது. இரட்டை ஆட்சி என்று சொன்னால் என்னென்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 1798 தொடக்கம் 1802 வரையான காலப்பகுதியில 2 விதமாக அரசாங்கம், பிரித்தானிய அரசாங்கம் நிர்வாக நடவடிக்கைகளையும் அதோட சேர்த்த கம்பெனி, அதாவது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பொருளாதார நடவடிக்கைகளையும், நிர்வாக நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கம், பொருளாதார நடவடிக்கைகள் கம்பெனி பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, இவங்க 2 சாராரும் இணைந்து நடத்திய ஆட்சி. பிரித்தானிய அரசாங்கமும் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இணைந்து நடத்திய ஆட்சியை சொல்லுவாங்கன்னு சொல்லி இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சியில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு போதிய அளவு கம்பெனிகள் ஒத்துழைப்பு கிடைக்கல. பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கம்பெனிகள் ஒத்துழைப்பு கிடைக்காதபடியா இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரட்டை ஆட்சி தோல்வி அடையுது. முதலாவது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி பற்றி சொன்னாங்க, அதுல கிளர்ச்சி எல்லாம் மக்கள் செய்யறாங்க. இரண்டாவது சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னால் இரட்டை ஆட்சியை பற்றி சொன்னோம். அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய விடயங்களையும் கண்ணீராட்சி மீது பிரித்தானியருடைய அதிகாரம் நிலைநாட்டப்பட்ட முறை. பிரித்தானியர்களுடைய அதிகாரம் இலங்கையில நிலைநாட்டிய முறைகளில் ஒன்று கரையோரத்தில் அவர்களுடைய அதிகாரம் நிலைநாட்டிய முறை பற்றி பார்த்தனாங்க. அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னாலே தண்ணீர் ராஜதானியிட அவருடைய அதிகாரம் நிலைநாட்டிய விதம் அல்லது முறை என்று சொல்லுவாங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் அவருடைய நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது
அந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி தோல்வியுற்றும் இரட்டை ஆட்சி நடைபெற்றது. இந்த இரட்டை ஆட்சியின் பிரகாரம் பிரித்தானிய நிர்வாக செயற்பாடுகளை நடத்துவதற்காக பிரெட்டிக்னோத் என்ற ஆளுநர் அவர்கள் இலங்கையின் பிரித்தானிய முதலாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவ்வாறு பிரெட்டிக்னோத் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சி நிறைவுற்று இரட்டை ஆட்சியின் கம்பெனிகளோட ஒத்துழைப்பு கிடைக்காமல் இரட்டை ஆட்சியின் தோல்வியுற்று அடுத்ததாக கன்னிராசராணி மீது பிரெட்டிக்னோத் அவர்கள் போர் பிரகடனம் செய்வதற்கு முன்வாராது. 17 பிள்ளைகள் பிரெட்டிக்னோத் 1800ஆம் ஆண்டு முதலாவது ஒரு படையொன்று கன்னிராட்சியத்துக்கு படையொன்றை செலுத்துகிறார். அந்த படையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு போகுது என்று சொன்னால் 1164 வீரர்களை படை வீரர்களையும் 8 பிறவிகளையும் கொண்டு போய் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கண்டி மன்னனை இணங்க செய்யும் முகமாக அவருடைய அந்த படை நகர்வு கன்னிராட்சியத்தில் செல்கிறது. அப்ப இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று சொன்னால் தங்களிடம் இருந்த படைப்பலத்தையும் ஆயுத பலத்தையும் காட்டி பிரித்தானியர்கள் கண்டி மன்னனை ஒரு அச்சத்தை உண்டு பண்ணலாம் என்ற நோக்கோடு செல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் செல்கின்ற வேளையில் அங்கே கண்டி மன்னன் அந்த படைகளையும் பிறங்கிகளையும் கொண்டு வர அனுமதி அளிக்கவில்லை. இதனால் கண்டி மன்னன் பிரித்தானிய ஆளுநரது நோக்கம் நிறைவேறவில்லை. இதனால் மனச்சஞ்சலமுற்றிருந்த பிரெட்டிக்னோத் அவர்கள் கன்னிராசராணி மீது போர் தொடுக்க வேண்டும் என இவ்வாறு செய்வதில் எந்த ஒரு போர் நடவடிக்கைகளையும் முன்வைக்கு மன்னனை இணங்க செய்ய இயலாது. அதனாடி இன்னும் ஒரு போர் நடவடிக்கை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் முக்கியமாக பிள்ளைகள் பார்க்க வைக்கல. இதுக்கு முதலாவது படையெடுப்பு 1800ஆம் ஆண்டு போகுது. அடுத்த படையெடுப்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் 1803ஆம் ஆண்டு பிரெட்டிக்னோத்தில் படையெடுப்பு. முதலாவது 800ஆம் ஆண்டு போகுது. இதுக்கும் பிள்ளைகள் மெக்டோவல் என்ற ஒரு தளபதியின் கீழே தான் இந்த படையெடுப்பு போகுது. மெக்டோவல். அதே போல 1903ஆம் ஆண்டு படையெடுப்பு மெக்டோவல் தலைமையில் பிரெட்டிக் தலைமையில் மெக்டோவல் போன்றவர்களோட இந்த மெக்டோவல் போன்ற தளபதிகளோட இந்த படையெடுப்பு கண்டித்து செல்கிறது. இந்த படையெடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் என்ன நடக்குது சொன்ன இந்த படையெடுப்பு மேற்கொள்வதற்கான முக்கியமான காரணி, அதாவது பிரெட்டிக்னோத் அவர்கள் கண்டியை கைப்பற்றுவதற்காக என்ன காரணிகள் ஏன் அவர் கைப்பற்ற வேண்டும் என்னைக்காருன்னு சொன்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவர் கரையோரத்தில் கண்டி மக்கள் செய்கிற கிளர்ச்சி கரையோர மக்கள் செய்கிற கிளர்ச்சிக்கு மன்னன் ஆதரவு வழங்குகிறார் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அடுத்ததாக பார்ப்போம்னாங்க கரையோரத்துல கண்டிராட்சியத்தின் எல்லைகள், அதாவது கரையோர எல்லைகளையும் அங்கே உள்நாட்டு எல்லைகளை பாதுகாப்பதற்கான படை வீரர்களையும் முன்வைப்பதற்கான செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த கட்டம் பாருங்க பிள்ளைகள் பிரான்சியரின் உதவியை நாடுவான். கண்டி மன்னன் எங்களை நாட்டிலிருந்து அகற்றுவதற்காக பிரான்சியருடைய உதவியை நாடுவான் என்ற எண்ணம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கொழும்பு திருகோணமலை, கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு செல்வதற்காக கண்டிராட்சியத்துக்கு பெரிய ஒரு பாதை ஒன்று போட வேண்டிய ஒரு அவசியம் காணப்பட்டது. கொழும்பிலிருந்து திருகோணமலை செல்வதற்காக கண்டிராட்சியத்தில் பெரிய பாதை ஒன்று போட வேண்டிய அவசியம் காணப்பட்டது. அதனால் மன்னன் இடங்கள் சரிதானே. இவ்வாறான காரணங்களாலதான் பிரெட்டிக்னோத் கண்டிக்கு படையெடுக்க நினைக்கிறார். முதலாவது பார்த்துக் கொள்ளுங்க, கரையோரத்தில் நடைபெற கிளர்ச்சிகளுக்கு மன்னன் தான் அங்கிருந்து உதவி செய்வதாகவும் கரையோர மக்கள் கண்டி மன்னனத்தை மன்னனாக கருதுகிறாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. அதாவது அடுத்ததாக பாருங்க, கரையோரத்தில் இருந்த எல்லைகள், கரையோர எல்லைகளை பாதுகாப்பு படையினரை கொண்டு பாதுகாப்பதற்கும் அது உள்ளூர் எல்லைகளையும் பாதுகாப்பதற்கும் பாரிய செலவு ஏற்பட்டது. சரிதானே. அப்ப நிவாரண செலவை நிவர்த்தி செய்யும் நோக்கோடு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்சியர்களுடைய தாக்கம், அதாவது பிரித்தானியர்களை நாடு பிரான்சியர் உதவி நாடுவாங்க வேற நோக்கத்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்பு திருவண்ணாமலைக்கு போற பாதை பெரிய ஒரு பாதை அமைக்க வேண்டிய தேவை என்பதால அந்த பாதையை அமைப்பதற்கு மன அனுமதி வழங்க. இப்படியான சந்தர்ப்பங்களால இவ்வாறான காரணங்களால பிரெட்டிக்னோத் அவர்கள் கண்டி மீது படையெடுக்க போகிறார்.
அதை அடுத்த படையெடுப்பாக 1803ஆம் ஆண்டு படையெடுப்பு நடக்கிறது. 1803ஆம் ஆண்டு கண்டி படையெடுப்பு கண்டி மீது மெக்டவல் தலைமையில் பிரிட்டிஷ் படையெடுத்து வருகிறார் பிள்ளைகள். அவ்வாறு கண்டி மீது படையெடுத்து வார நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் தங்களுடைய பாதுகாப்பு கருதி மக்கள் பிரதானிகள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி வேறு இடங்களுக்கு நகர்கிறார்கள். அந்த இடத்துல வந்து ஆங்கிலேயர் அந்த ஏற்கனவே இருந்த முத்துசாமி என்றவரால் இல்லை முத்துசாமி என்று சொல்லும்போது நீங்க பார்த்துருவீங்க பிள்ளைகள், கண்டி ராஜ்யத்தில் ஆட்சி உரிமைக்காக கண்ணுசாமி முத்துசாமி என்ற 2 பேர் போட்டியிடுறாங்க. இந்த கண்ணுசாமியை பிலிமத்தலாவ என்ற பிரதானி மன்னனாக நியமிக்கிறார் கண்டி ராஜ்யத்தில். ஆகவே முத்துசாமி என்ற ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பிரித்தானியர்கிட்ட தஞ்சமடைகிறார். அவ்வாறு தஞ்சமடைந்த முத்துசாமியை 1803ஆம் ஆண்டு வந்த படை கண்டியில் மன்னனாக பிரேரணப்படுத்தது. இந்த முத்துசாமிக்கு மன்னனுடைய அனுமதி, கண்ணுசாமி மன்னனாகிய விக்ரமசிங்க மன்னனுடைய அனுமதிகள் அல்லது அவருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்காதபடியா பல்வேறுபட்ட வகையில் இந்த போரை வந்து கண்டி மக்களாலும் பிரதானிகளாலும் மன்னனாலும் அடக்கப்படுகிறது. பிள்ளைகள் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கரையோரத்திலிருந்து கண்டிக்கு வர பாதையை கட்டுப்படுத்துறாங்க. இங்கிருந்து போற உணவுகள் அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அதனாடி பசியால பட்டினியால பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் அந்த காலத்தில் அவங்களுக்கு நோய்கள் வரவும் இவ்வாறான தந்திரோபாயமான முறைகள் மூலமாக கண்டி மன்னன், மக்கள், பிரதானிகள் அனைவரும் சேர்ந்து 803ஆம் ஆண்டு கழகத்தை தோற்கடிக்கிறார்கள். இவ்வாறு பிரிட்டிஷ் தோன்ற படையெடுப்புகள் முடிகிறது. இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த ஆட்சி கால பிரிட்டிஷ் ஆட்சி முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ராபர்ட் பிரபுண்டி தோமஸ் மெயில்டன் என்பவர் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இந்த தோமஸ் மெயில்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநராக நியமிக்கப்பட்டது போது ஒரு தந்திரோபாயமான கொள்கைகளை கையாளுகிற ஒரு ஆளுநராக காணப்படுது. 1805 பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிய தோமஸ் மெயில்டன் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். தோமஸ் மெயில்டன் ஆட்சிக்கு வந்து தந்திரோபாயமான கொள்கைகளின் ஊடாக பிரித்தானியன் கண்டிராட்சியத்தை கைப்பற்றவர் நினைக்கிறார். அதற்காக இவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஒரு வதிவிட பிரதிநிதியாக, அதாவது கண்டிராட்சியத்தில் உட்பட்ட தகவல்களை எடுப்பதற்காக ஒரு உளவாளியாக தோமஸ் மெயில்டன் அவர்கள் ஜோன் டொய்லி அவர்களை நியமிக்கிறார். இந்த ஜோன் டொய்லியை பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஒரு பட்டதாரி. அதே நேரம் இவர் வந்து இங்கே பிரித்தானியர் இருக்கும் போதும் இலங்கையிலே இப்படி சிங்கள மொழிகள் எல்லாம் அதே போல சிங்கள மொழியின் தொடர்பான பாண்டித்யம் இல்லாதவர்களாக காணப்பட்டார். அவ்வாறு சிங்கள மொழி தொடர்பான பாண்டித்யத்தை கரதொட்ட தர்மராக தேரரிடம் கற்றுக்கொண்டார். அது மட்டும் இவ்வாறு சிங்கள மொழியை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லோருடையும் நல்ல கலாச்சாரங்களை அறிந்து மொழிகளை அறிந்து பழகக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். அது மட்டுமல்ல நல்ல வெற்றிலை மெல்லுவதற்கும் பழகியிருக்கிறார். கஜமன்னோனா என்ற ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இருந்திருக்கிறாங்க. அந்த கவிஞரோட கவிபாடும் திறமை அவர்களுக்கு சிங்கள மொழி மூலம் காணப்பட்டதாகவும் சிங்கள மொழி மூலம் பாண்டித்யம் பெற்றவராகவும் காணப்பட்டிருக்கிறார். இந்த யோந்தல் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்ன பிள்ளைகள் பல்வேறு வேடங்கள் தெரியும். கவிஞர்கள் அதே போல வியாபாரிகள் போன்ற அறிஞர்கள் போன்ற வேடங்கள் தெரிவித்து கண்டிராட்சியத்தில் உள்ள தகவல்களை மன்னன் பற்றிய தகவல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறிக்கை குறிப்பில் வந்து எழுதி வைக்கிறார். பிள்ளைகள் இந்த அறிக்கை குறிப்பில் எழுதி வைத்திருந்த விடயங்களை சாதகமாக பயன்படுத்திய ஆளுநர் என்ற வகையில் நாங்கள் அடுத்த ஆளுநராக நாங்கள் பார்க்க போறோம். யாருன்னு சொன்னால் ராபர்ட் பிரவுண்டிங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இவர் கண்டிராட்சியத்துக்கு ஆளுநராக வந்த தொடக்கம் 1815ஆம் ஆண்டு ஒரு படையெடுப்பு நடக்கிறது. 1815ஆம் ஆண்டு நடந்த படையெடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னார்கள் கண்டிராட்சியத்தில் மன்னருடைய அதிகாரம் பலவீனமற்று காணப்பட்டது. மன்னர் சிறுவிக்கு 1803ஆம் ஆண்டு நடந்த படையெடுப்புக்கும் மன்னருக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு காணப்பட்டது. 1815ஆம் ஆண்டு படையெடுத்து போற பிரித்தானியர்கள் படையெடுக்கிற சந்தர்ப்பத்தை
ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த மன்னன் தான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னன் இறுதி காலகட்டத்தில் பல்வேறுபட்ட மக்களுக்கும் பிரதானிகளுக்கும் பௌத்த குருமார்களுக்கும் எதிராக செயற்பட தொடங்கிட்டார். அதனாடி மக்களும் பிரதானிகளும் பௌத்த குருமார்களும் மன்னனுடைய ஸ்ரீ விக்ரமராசிங்க மன்னனுடைய நிலையை அறிந்து அவருக்கு உதவுவதற்கு பின்வாங்கினர். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டவர் தான் இங்க ரோபர்ட் பிரவுன்ரிக் என்ற ஆளுநர். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட ரோபர்ட் பிரவுன்ரிக் என்றவர் 1915ஆம் ஆண்டு கண்டிராட்சியம் மீது படையெடுத்து சென்றார். அவ்வாறு படையெடுத்து செல்லும் போது மன்னருக்கு மக்களுடைய பிரதானிகளுடைய பௌத்த குருமுடைய ஆதரவு கிடைக்காதபடியால் மன்னர் தனது மனைவி ரங்கம்மா அவர்களுடன் மெதமகனுவர் என்ற கட்டடத்துக்குள் ஒளிந்திருக்கிறார். அவ்வாறு ஒளிந்திருந்த மன்னரை மக்கள் உட்பட பிரதானிகள் அனைவரும் பிரித்தானியரிடம் ரோபர்ட் பிரவுன்ரி உட்பட்ட குழுவினரிடம் காட்டி கொடுத்து அங்கிருந்து மன்னன் ஸ்ரீ விக்ரமராசிங்கம் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கொழும்பிற்கு ஜோன் டொய்லின் ஊடாக கொண்டு வரப்பட்டு அவ்வாறு அந்த மன்னன் ஸ்ரீ விக்ரமராசிங்க மன்னன் நாடு கடத்தப்படுகிறார். இந்தியாவில் உள்ள வேலூருக்கு நாடு கடத்தப்படுகிறார். இதோட இலங்கையில மன்னராட்சி முடிவடைகிறது. இலங்கையில மன்னராட்சி 1915ஆம் ஆண்டோட முடிவடைகிறது. ஆகவே கண்டிராட்சியத்தில் மன்னன் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு 1915ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை மூலமாக அங்கே கண்டி பிரதானிகளுக்கும் ரோபர்ட் பிரவுன்ரிக்கும் இடையிலே மகுள் மடு என்ற ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற உடன்படிக்கை மூலமாக கண்டிராட்சியம் பிரித்தானிய வசமாகுது. அவ்வாறு அந்த உடன்படிக்கையில் உள்ள விடயங்களை பிரித்தானியர்கள் மீறுகிறார்கள். அவ்வாறு மீறும்போதுதான் நாங்கள் அடுத்த விடயமாக படிக்க இருக்கிறேன், 6வது விடயமாக படிக்க இருக்கிறேன் கிளர்ச்சிகள். அதாவது 1918ஆம் ஆண்டு நடந்த முதலாவது கிளர்ச்சி, கண்டி ஒப்பந்தம் மீறுவதற்காக நடக்கப்படுற கிளர்ச்சி 1918ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் உள்ள வாசகங்களை பிரித்தானியர்கள் மீறுறாங்க. அதன் பிறகு நடக்கப்படுற கிளர்ச்சி அந்த 1918ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், முதலாம் சுதந்திர போராட்டம் சொல்லுவாங்க, அல்லது உவாவினச கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே போல 2வது சுதந்திர போராட்டம் பார்த்துக்கொள்ளக்கூடிய இது கோல்புரூக் ஜாப்பின் பிரித்தானியர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்புரூக் ஜாப்பின் செல்வாக்கால 1948ஆம் ஆண்டு நடக்குது. இந்த கிளர்ச்சி சொல்லுவாங்க 2வது சுதந்திர போராட்டம் அல்லது மாத்தளை கிளர்ச்சி, அல்லது சொல்லுவாங்க 2ஆம் சுதந்திர போராட்டம், மாத்தளை கிளர்ச்சி என்று சொல்லுவாங்க. சரியான விடைகள் ரைட். இந்த கிளர்ச்சிகள் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் இன்னும் ஒரு செஷன் மூலமா நான் உங்களுக்கு அதனை தர இருக்கிறேன். அடுத்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிரித்தானிய அதிகாரத்தை நிலைநாட்ட முறையில ஒரு பிரித்தானிய ஆசிய வருகை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். பிரித்தானியர்களது இலங்கை வருகையை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். நான் கவனம் செலுத்திய விடயங்களை இதில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பிரித்தானியர்கள் கண்டிடசானில் கொண்ட தொடர்புகள், எந்த வகையான தொடர்புகளை சொல்லி தந்திருக்கிறேன். கரையோரத்தை, அதாவது அதிகாரத்தை நிலைநாட்டுற முறை 2. ஒன்று கரையோரம், அவர்களுடைய கம்பெனி ஆட்சி தொடக்கம், இரட்டை ஆட்சி மட்டும் சொல்லி தந்திருக்கிறேன். 1912ஆம் ஆண்டு முடிக்குறி ஆட்சி ஆகப்படுவது மட்டும் சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் அடுத்த விடயமாக கண்டிராட்சியத்தை கைப்பற்றுகிறேன். இந்த 2 முறையூடாக தான் நம்மளோட அதிகாரத்தை நிலைநாட்டுறாங்க. அந்த கண்டிராட்சியத்தை எவ்வாறு அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் என்ற இந்த படையெடுப்புகளினூடாக இந்த கண்டிராட்சியம் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்க, கண்டி கைப்பற்றினுடனே உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கை மீறுறபடியாக தம்பிடைகள் இந்த கிளர்ச்சி நடக்குது. 1918ஆம் ஆண்டு நடக்குது கிளர்ச்சி உண்டு. அதே நேரம் 1940ஆம் ஆண்டு கிளர்ச்சி கோல்புரூக் ஆணைக்குழுவின் செல்வாக்கான விவசாய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த கிளர்ச்சி இதனால நடக்குது. சரிதானே பிள்ளைகள்? நாங்கள் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டு பாடல் சம்பந்தமாக இவ்வளவு விடயங்களையும் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். இது தொடர்பான வினாக்கள் மற்றும் கடந்த கால வினாக்கள், பரீட்சை நோக்கில் எதிர்பார்க்கப்படுற வினாக்கள் போன்ற வினாக்களை நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கும் நிச்சயமாக